Hello students, today we are going to see the subject social science and very interesting part geography lesson 2 land, soil, water, natural vegetation and wildlife resources. Already you know that meaning of that lesson. Land means நிலம், soil மண், water நீர்நிலைகள், natural vegetation means இயற்கை தாவரங்கள் and wildlife resources வன வளங்கள் அல்லது ஆதாரங்கள். The first topic is land. Land is among the most important natural resources. Land நிலம்ன்றது வந்து ரொம்பவும் முக்கியமான ஒரு ரிசோர்ஸ்ன்றது வளம். ஏன் லேண்ட் அவ்வளோ முக்கியமானது அப்படின்னா, இப்போது நீங்கள் வந்து ஒரு குளோப் இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு உலக உருண்டை. அதில் வந்து பாருங்கள், 3/2 பங்கு, அதாவது 2/3 ஆஃப் வாட்டர் என்ன இருக்குது அப்படின்னா பூமியில் இருக்குது, அதாவது ஓஷனாக சீஸாக ஃபார்ம் ஆகிருக்கு. மீதி ஒரு பாட்டு தான் என்னவா இருக்குது அப்படின்னா லேண்டாக இருக்குது. கரெக்டாக? அப்போது லேண்டோட பங்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப கம்மியாக இருக்குது, வாட்டரோடது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால அந்த கொஞ்சமாக இருக்கக்கூடிய அந்த லேண்டுன்றது நமக்கு எவ்வளோ முக்கியம் இல்லையா? இட் கவர்ஸ் ஒன்லி அபவுட் 30% ஆஃப் த டோட்டல் ஏரியா ஆஃப் த எர்த் சர்ஃபேஸ் அண்ட் ஆல் பார்ட்ஸ் ஆஃப் திஸ் ஸ்மால் பர்சன்டேஜ் ஆர் நாட் ஹேபிட்டபிள். அதாவது இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த லேண்டு வந்து ஓவராலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா 30% வந்து இருக்குது. மீதி 70% என்னது இருக்குது அப்படின்னா வாட்டர் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய அந்த 30%லுமே வந்து சில பார்ட்ஸ் என்னவா இல்லை அப்படின்னா ஹேபிட்டபிளாக இல்லை, அதாவது பயன்படுத்தக்கூடியதாக வந்து இல்லை. You see this picture, it is explained very well. ஹியர் இங்கே ப்ளூவாக மென்ஷன் ஆகிருக்கிறது வாட்டர் ஏரியா எவ்வளோ இருக்குது அப்படின்னா 70.9% இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடியது லேண்ட் ஏரியா 29.1% இருக்குது. அதோட அப்ராக்சிமேட்டாக அது 30% இருக்குது அப்படின்னு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போது லேண்டோட அவைலபிலிட்டி எவ்வளோ இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பிக்சரில் பார்க்கலாம். The uneven distribution of population in different parts of the world is mainly due to varied characteristics of land and climate. அதாவது இந்த வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பாப்புலேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா அன்ஈவனாக இருக்குது. அதாவது ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ரொம்ப அதிகமான மக்களும் இல்லை மற்றொரு பர்டிகுலர் இடத்துல வந்து ரொம்ப கம்மியான மக்களும் வந்து வாழ்கிறாங்க. அதுதான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அன்ஈவன் சொல்கிறாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது நீங்கள் சென்னை அண்ட் பாண்டிச்சேரி வந்து கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு எங்கே பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்கும்? சென்னையில் அதிகமாக இருக்குது. எங்கே கம்மியாக இருக்குது? பாண்டிச்சேரியில் கம்மியாக இருக்குது. அப்போ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியுது இல்லையா? ஒரு பர்டிகுலர் பிளேஸில் வந்து ரொம்ப அதிகமான பீப்புள்ஸ் இருக்காங்க, இன்னொரு பர்டிகுலர் பிளேஸஸில் பீப்புளே அதிகமாக இல்லை. அப்போது இதுக்கு 2 முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா லேண்ட் அண்டு கிளைமேட். ஏன் லேண்ட் வந்து இம்பார்ட்டன்ட் ரீசனாக இருக்குது அப்படின்னா, இந்த லேண்ட் வந்து ஒரு பீப்புள் வாழ்கிறதுக்கான ஒரு அந்த பாப்புலேஷனுக்கான ஒரு ரீசன். ஏன் அப்படின்னா இந்த லேண்டில் நிறைய டைப்ஸ் இருக்குது. டைப்ஸ் மீன்ஸ் மலைகள், காடுகள், அப்புறம் வந்து சரிவான நிலம் இல்லையா, ரொம்ப க்ராஸ்டாக ஒரு ஸ்லோப்பிங்காக அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்கள், டெசர்ட்டு, அந்த மாதிரி இருக்கிற நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லேண்ட் இருக்குது. இது எல்லாத்துலேயும் போய் ஹியூமனால் வாழ்ந்துட முடியுமா அப்படின்னா முடியாது இல்லையா? ஸோ அதனால தான் இது ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. அடுத்து கிளைமேட்டுன்றது வந்து எதெல்லாம் மென்ஷன் பண்ணுது அப்படின்னா டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ரெயின்ஃபால், இது எல்லாத்தையும் வந்து மென்ஷன் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ராஜஸ்தானில் தார் டெசர்ட்டில் எப்படி இருக்கும் டெம்பரேச்சர், டெசர்ட் பிளேசஸில் ரொம்ப ஹையாக இருக்கும். அந்த இடத்துல போய் பீப்புளால் நார்மல் லைஃப்பை வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. அப்போது அந்த இடத்துல பீப்புளோட பாப்புலேஷன்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும் இல்லையா? இப்போது வந்து நார்மலாக வந்து இப்போது மற்ற இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வாழ முடியும் அப்படின்னா வாழ முடியும். இப்போ உங்களோட வீடு ஏரியாலாம் எப்படி இருக்குது, அங்கே டெம்பரேச்சர்ஸ் லெவல் எப்படி இருக்குது, அப்போ உங்களால் அங்கே வந்து ஈஸியாக சர்வை பண்ண முடியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் வந்து ஆர்டிக் அண்ட் அண்டார்டிக் ரீஜன் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாக எப்படி இருக்கும்? பனி உறைஞ்சி போய் ஃப்ரோசனாக அந்த மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போய் மக்களால் வாழ முடியுமா அப்படின்னா முடியாது. நார்மல் லைஃப்பை அவங்களால லீட் பண்ண முடியாது. ஸோ இந்த லேண்டும் கிளைமேட்டும் இந்த பாப்புலேஷன் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ரீசனாக இருக்குது. இப்போது இந்த லேண்ட்ஸில் நிறைய டைப்ஸ் இருக்கு இல்லையா, அதை பார்க்கலாம்.
யூ see the picture. இங்கே பாருங்கள் என்ன கைண்ட் ஆஃப் லேண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஹில், ஐலேண்ட், மவுண்டைன்ஸ், பிளாட்டூஸ், லேக், பிளெயின் அண்ட் வேலி, இந்த பிளேசஸ்லாம் இருக்குது. அப்போது இதில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் பீப்புள்ஸ் வாழ முடியும்? உங்களோட மவுண்டைன்ஸில் இல்லை நீங்கள் காமிக்கிற இந்த பிளாட்டூஸ்லலாம் வாழ முடியுமா? இல்லை ஐலாண்டில் வாழ முடியுமா? முடியாது இல்லையா? நார்மலாக பிளெயின்ஸ்லேயும் வாட்டர் பாடிஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்துலேயும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹியூமன்ஸால் வாழ முடியும். The rugged topography, steep slopes of the mountains, low-lying areas susceptible of water availability, then desert areas, thick forested areas are normally sparsely populated or inhabited. அப்போது எந்தெந்த இடத்துலலாம் மக்களால் வாழ முடியாது இல்லைன்னா ரொம்ப குறைவாக வாழ முடியும்னா மலைகளில், ஸ்லோப்ஸாக இருக்கிற இடத்துல, அதாவது ரொம்ப சரிவாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடத்துல வாழ முடியாது. அப்புறம் வந்து டெசர்ட் ஏரியாஸில் வாழ முடியாது. தண்ணீர் அதிகமாக கிடைக்காத இடத்துல என்ன பண்ண முடியாதுன்னா வாழ முடியாது. ஃபாரஸ்ட்டு, அடர்ந்த காடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதுக்குள்ளே வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியாது. ஸோ இந்த இடத்துலலாம் எப்படி இருக்குது அப்படின்னா ஸ்பார்ஸ்லி பாப்புலேட்டட் ஆர் இன்ஹாபிட்டேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் plains and rivers, valleys are suitable land for agriculture and these are densely populated areas of the வேர்ல்டு. அதாவது பிளெயின்ஸ் ஏரியாலையும் ரிவர் வேலிஸில் அப்படின்னா அந்த நீர்நிலைகள் சார்ந்த இடங்கள்லையும், ஓகேவா, ஆறு, குளம், நதி, அந்த மாதிரியான குட் வாட்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அது சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்லையுமே வந்து மக்கள் வந்து அதிக அளவில் வந்து வசிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா அந்த பகுதிகள் வந்து அக்ரிகல்ச்சர் செய்கிறதுக்கு ரொம்ப சூட்டபுளான லேண்டாக இருக்கிறதுனால பீப்புள்ஸ் அந்த மாதிரியான இடத்துல தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வசிக்கிறாங்க. Your next topic is land use. Land is used for different purposes such as agriculture, forestry, mining, building houses, roads and setting up of industries. இப்போது இந்த லேண்ட் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா முக்கியமான ரீசன் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு ஃபாரஸ்ட்ரி அப்படின்னா காடுகள்லாம் இருக்கு இல்லையா, காடுகள் சார்ந்த இடங்களை வளர்ப்பாங்க. ஏன்னா அந்த காடுகள்லேருந்து நிறைய பயனுள்ள பொருட்கள் நமக்கு கிடைக்கும். மைனிங் அப்படின்னா சுரங்கம்னு அர்த்தம், சுரங்க தொழில். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இரும்பு, அலுமினியம், தாது பொருட்கள், தங்கம், இதெல்லாமே என்ன அப்படின்னா அது ஒரு மினரல் இல்லையா. அந்த மினரலை வந்து மண்ணிலேருந்து என்ன பண்ணணும் அப்படின்னா தோண்டி எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நெய்வேலி நிலக்கரி சுரங்கம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த பர்டிகுலர் பிளேசஸில் தான் என்ன கிடைக்கிது அப்படின்னா நமக்கு நிலக்கரி கிடைக்கிது, அதாவது கோல். இப்போது அந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னா மைனிங் ஒர்க்ஸ் நடக்குது. அப்போ அதை சுற்றி இருக்கிற இடத்துலலாம் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒர்க்கை பண்ணுவாங்க. அடுத்து பில்டிங் ஹவுசஸ், நிறைய வீடுகள் கட்டுறது, ரோட்ஸ் போகிறது, அப்புறம் வந்து இண்டஸ்ட்ரீஸ் செட் பண்ணுறது. இதெல்லாம் எதை பயன்படுத்தியிருக்காங்க, எதுக்காக இதை சொல்ல வராங்க அப்படின்னா லேண்டை வந்து ஹியூமன்ஸ் வந்து எப்படிலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றதான் இங்கே சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு ரீசன் அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஃபாரஸ்ட்ரி காடுகள்லாம் வளர்க்குறாங்க, மைனிங்காக அந்த நிலத்தை லேண்டை யூஸ் பண்ணிக்கிறாங்க, பெரிய பெரிய வீடுகள் கட்டுறதுக்கு, ரோட்ஸ் போகிறதுக்கு, பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் வைக்கிறதுக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் காமன்லி டேர்ம்ட் as land use. Can you list out the different ways of land use in India? இந்தியாவில் வந்து எந்த மாதிரியான வேஸ்லலாம் வந்து லேண்டஸை யூஸ் பண்ணுறாங்கன்னு உங்களால் சொல்ல முடியுமா? The use of land is determined by the physical factors such as topography, soil, climate, minerals and availability of water. Human factors such as population and technology are also important determinants of land use pattern. இப்போது இந்த லேண்டை எதுக்கெலாம் யூஸ் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ஏன் அந்த லேண்டை அந்தந்த விஷயத்துக்கெலாம் யூஸ் பண்ணுறாங்க, இப்போ ஏன் அந்த லேண்டை அக்ரிகல்ச்சருக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த லேண்டோட ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா பிளெயின் ஏரியா, சமமாக இருக்கிற ஏரியா. அந்த ஏரியா எதுக்கு தான் சூட்டபிள் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு தான் சூட்டபிள், ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து கிளைமேட். இப்போ ரொம்ப ஹெவி கிளைமேட்ஸ் இருக்கிற இடத்துல அவங்களால என்ன ஒர்க் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த லேண்டை என்ன பண்ணிப்பாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணிப்பாங்க. மினரல்ஸ் இருக்குது. இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா இடத்துலையும் போய் தோண்டுனா நமக்கு மினரல் கிடச்சிருமா? கிடைக்காது.
பர்டிகுலர் இடத்துல வந்து அதை போய் தோண்டி எடுத்தால் தான் உங்களுக்கு மினரல் கிடைக்கும். அப்போ அந்த லேண்டை எதுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்? மைனிங்காக மட்டும்தான் அதை யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வாட்டர் இருக்கிற இடத்துல தான் பாப்புலேஷன்ஸால் போய் வந்து செட் பண்ண முடியும். அது அக்ரிகல்ச்சருக்கு தேவை. சேம் வாட்டர் வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவை. அப்போது இந்த ரீசன் எல்லாம் எதுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னா, இந்த லேண்டை வந்து எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு ரீசனாக இருக்குது. அடுத்து ஹியூமன் ஃபேக்டர், மனுஷங்க கூட வந்து இந்த லேண்டை எப்படி யூஸ் பண்ணிக்கலான்றதுக்கு முக்கியமான காரணமாக இருக்காங்க. ஒன்று 2 விஷயம், பாப்புலேஷனும் டெக்னாலஜியும். பாப்புலேஷன் அப்படின்னா மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல அந்த லேண்டை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம்? நம்மளே யோசிச்சு பாருங்கள். இப்போ ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் வந்து பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கலாம் இல்லையா? அப்போ இண்டஸ்ட்ரி வச்சுன்னா அந்த பீப்புள் எல்லோரும் அதில் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வருவாங்க. கரெக்டாக? அப்போது இந்த லேண்டை யூஸ் பண்ணுறதுக்கு என்னவும் ரீசனாக இருக்குன்னா இந்த பாப்புலேஷனும் ஒரு ரீசனாக இருக்காங்க. டெக்னாலஜி, இப்போது சில இடத்துல வந்து பீப்புளால் போய் நேராக வந்து எல்லா வேலையும் எல்லா பீப்புளாலையும் செஞ்சிட முடியும்னா முடியாது. சில குரூப் ஆஃப் பீப்புள் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப ஹைலி ஸ்கில்டாக இருப்பாங்க. இப்போ வந்து சில இடத்துல மட்டும்தான் நம்ம கண்ட்ரியில் என்ன இருக்கும்னா பெஸ்ட் எஜுகேஷன் இருக்கும், பெஸ்ட் ஐடி கம்பெனிஸ் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற பீப்புள் வந்து சிலர் வெல்வெஸ்டாக இருக்கிறதுனால அந்த இடத்த அதுக்காக தான் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? அதான் அவங்களுக்கு டெக்னாலஜியும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக கொடுத்துருக்காங்க. யூ see the picture, இது வந்து சால்ஸ்பர்க் இன் ஆஸ்ட்ரியா நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. இப்போ வந்து ஒரு ஓவரால் லேண்ட் மேப் வந்து உங்களுக்கு கீழே கொடுத்துருக்காங்க. இப்போது இதில் எந்தெந்த பகுதிகள் வந்து லேண்டை வந்து எதுக்கெலாம் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு பாருங்க. ஒரு குரூப் ஆஃப் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது, நடுவில் ரிவர்ஸ் இருக்குது, அங்கே தூரமாக இருக்கிற இடத்துல வந்து ஃபாரஸ்ட் ஏரியாஸ் மாதிரி இருக்குது, அதுக்கு நடுவில் சில பில்டிங்ஸ் இருக்குது, மேபி வந்து அது இண்டஸ்ட்ரீஸாக இருக்கலாம். இங்கே பிளைன் ஏரியாஸ் இருக்கிறதுனால அக்ரிகல்ச்சர்ஸ் நடக்குது. அப்போது இந்த லேண்டை வந்து எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது தான் உங்களுக்கு வந்து இங்கே இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்காங்க. You have a table value here to what are the countries use the land for the different purposes. இதில் வந்து எந்தெந்த கண்ட்ரீஸ் வந்து என்னென்ன விஷயத்துக்காக அவங்க லேண்டை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத கொடுத்துருக்கு. சில விஷயங்கள்ஸ் மட்டும் பார்க்கலாம். இங்கே க்ராப் லேண்டுன்றது வந்து அக்ரிகல்ச்சரை மென்ஷன் பண்ணுது. பாஸ்டர்ன்றது வந்து மேய்ச்சல் நிலம்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய இதுக்கு வந்து புல்தரைகள் மட்டுமே இருக்கிற மாதிரி ரொம்ப பெரிய பரப்பளவில் இருக்கும். ஃபாரஸ்ட்னா காடுகள் இல்லையா? அதர் யூசஸ்னால் மற்றதுக்காக, அதாவது செட்டில்மெண்ட்ஸுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் அதர் யூசஸ். ஓகேவா? இப்போது ஆஸ்திரேலியாவில் வந்து பாஸ்டர் லேண்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் கேனடாவில் வந்து மற்ற எல்லாத்தை விட அதர் யூசஸ்க்கு பாஸ்டரோ இல்லை ஃபாரஸ்ட்டோ க்ராப் லேண்ட்ஸோ எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குது. அதர் யூசஸ்க்கான தான் அதிகமாக இருக்குது. இந்தியாவில் க்ராப் லேண்ட்ஸ் தான் அதிகமாக இருக்குது. அதாவது இந்தியாவில் வந்து அக்ரிகல்ச்சர் ஒர்க்ஸ் தான் அதிகமாக நடக்குது. இந்த இந்தியாவை என்னென்னு சொல்லுவாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேண்டுன்னு சொல்கிறாங்க. நம்மளோட இந்தியாவோட மெயின் ஆக்குபேஷன் என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சர். சரியா? நெக்ஸ்ட்டு ஓவரால் வேர்ல்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓவரால் வேர்ல்டில் க்ராப் லேண்ட்ஸ் வந்து 11% இருக்குது, பாஸ்டர் லேண்ட் 26%, ஃபாரஸ்ட் வந்து 31%, அடுத்து அதர் யூசஸ் தான் 32% இருக்குது. அப்போது வேர்ல்ட் லெவலில் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு நேச்சுரலாக இருக்கிற லேண்ட்ஸை விட மற்ற பில்டிங்ஸ் அந்த மாதிரியான செட்டில்மெண்ட்ஸ் இருக்கிற இடம் தான் என்ன இருக்குது அப்படின்னா நிறைய பர்சன்டேஜில் இருக்குது. லேண்ட் கேன் ஆல்சோ டிவைடட் ஆன் த பேசிஸ் ஆஃப் ப்ரைவேட் லேண்ட் அண்ட் கம்யூனிட்டி லேண்ட். இப்போ லேண்டை என்ன பண்ணுறாங்க, 2 விஷயமாக பிரிக்கிறாங்க. ஒன்று ப்ரைவேட் லேண்டு, இன்னொன்று கம்யூனிட்டி லேண்ட். இப்போ ப்ரைவேட் லேண்டுனா ப்ரைவேட் லேண்ட் இஸ் ஓன்டு பை இண்டிவிஜுவல்ஸ். இப்போது ஒரு ப்ரைவேட் லேண்டுறது ஒரு நபருக்கு மட்டுமே சொந்தமான ஒரு லேண்டு. சரியா? இப்போது ஒருத்தவங்களோட ஒரு இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டு இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இன்னொருத்தவங்களோட வீட்டுக்குள்ளே போயிட்டு அது தனக்குன்னு சொந்தமாக நீங்கள் பேச முடியுமா? முடியாது. ஏன்னா அது அவங்களுக்கு மட்டும் சொந்தமானது. கம்யூனிட்டி லேண்ட் இஸ் ஓன்டு பை த கம்யூனிட்டி ஃபார் காமன் யூசஸ் லைக் கலெக்ஷன் ஆஃப் fodder, fruits, nuts or medical herbs. These community lands are also called common property resources. இப்போது இந்த கம்யூனிட்டி லேண்டுன்றது வந்து ஒரு தனி நபருக்கு சொந்தமாக இல்லாமல் பொதுவாக இருக்கிற இடம் இருக்குது இல்லையா? அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிட்டி லேண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரஸ்ட் ஏரியாஸ்லாம் எடுத்துக்கோங்க. அது வந்து ஒரு தனி நபருக்கு சொந்தமானது கிடையாது இல்லையா? பொதுவான இடம். இப்போ அந்த மாதிரியான இடத்துல வந்து எல்லாருக்குமே வந்து என்ன இருக்கும் அப்படின்னா அதை பயன்படுத்திக்கலாம். ஒரு தனிநபர் மட்டும் உரிமை கொண்டாடவே முடியாது. இப்போ இந்த கம்யூனிட்டி லேண்ட்ஸ் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா
காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ். காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. People and their demands are ever growing but the availability of land is limited. இப்போ இந்த பாப்புலேஷன்ஸ் இருக்காங்களா, இந்த பீப்புளோட தேவைகள் இருக்கு இல்லையா, அது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அதாவது வந்து நிறைய கம்பெனிஸ் வேணும், நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வேணும், அந்த மாதிரியான பில்டிங் சம்மந்தப்பட்டு நிறைய ரோட்வேஸ் வேணும், அதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. பட் லேண்டோட பர்சன்டேஜ் எப்படி இருக்குது அப்படின்னா கம்மியாக தான் இருக்குது இல்லையா. The quality of land also differs from place to place. People started encroaching the common lands to build up commercial areas, housing complexes in the urban areas and to expand the agricultural land in the rural areas. இப்போது இந்த பீப்புள்ஸ்க்கு வந்து நிறைய தேவைகள் இருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க இருக்கக்கூடிய நார்மல் பிளெயின் ஏரியாஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸாக மாற்றுறாங்க, செட்டில்மெண்ட்ஸாக மாற்றுறாங்க, வீடுங்கள் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் கட்டுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ நமக்கே தெரியும் இல்லையா, கிராமங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க, விளை நிலங்கள்னு சொல்லுவாங்க. அதை வந்து விளை நிலங்களாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மாறிடுச்சு. விளை நிலங்கள்னால் பயிர் விளையக்கூடிய நிலங்கள். இந்த விளை நிலங்கள்ன்றது வந்து விற்கிறதுக்கான இடங்கள், நிறைய ஃப்ளாட்ஸ் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போது அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் எல்லாம் என்னவா மாறிட்டுருக்கு அப்படின்னா ஃப்ளாட்ஸாக மாறிட்டுருக்கு. இது வந்து காலத்தோட தேவையில் ஏற்பட்டிருக்கிறதான விஷயம். இதை வந்து தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை குறைக்கிறது தான் வந்து மனுஷங்களுக்கு நல்லது. Today, the vast changes in the land use pattern also reflect the cultural changes in our society. Land degradation, landslides, soil erosion, desertification are the major threats to the environment because of the expansion of agricultural and constructional activities. இப்போது இந்த மாற்றம் இருக்கு இல்லையா, இந்த அக்ரிகல்ச்சர் லேண்டெல்லாம் வந்து பீப்புள் நீடுக்காக ஒரு செட்டில்மெண்ட்ஸாக பில்டிங்கெல்லாம் மாறுறதுனால அதோட இம்பேக்ட் என்ன ஆகிடுச்சு அப்படின்னா மக்களுக்குள்ளேயும் அவங்களோட சொசைட்டிக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடம் எடுத்துக்கோங்க, அந்த இடத்துல அக்ரிகல்ச்சர் லேண்டு தான் இருந்துச்சுன்னா அங்கே இருக்கிற பீப்புள் என்ன வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் சார்ந்த ஒர்க் பண்ணுறவங்களாம் இருப்பாங்க. கரெக்டாக அவங்களுக்கு அதை பற்றின நல்ல நாலேஜ் இருக்கும். அதுவே வந்து ஒரு 10 இயர்ஸ் கழித்து அது எல்லாமே பில்டிங்ஸாக மாறி இருந்துச்சுன்னா இப்போ அங்கே இருக்கக்கூடிய பீப்புள் என்ன மாதிரியான ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க, அக்ரிகல்ச்சர் செய்ய மாட்டாங்க, வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அப்போ அவங்களோட கல்ச்சர் என்ன ஆகும், அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் என்ன ஆகும், அவங்களோட ஹெல்த் என்ன ஆகும், எல்லாமே மாறி போயிடும் இல்லையா. இப்போது இந்த மாதிரி அது எல்லாத்துலேயுமே என்ன வந்துச்சு அப்படின்னா சொசைட்டிலையும் இம்பேக்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், சொசைட்டி என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பொல்யூட் ஆக ஆரம்பிச்சிச்சு. லேண்டு பொல்யூட் ஆகுது, ஏர் பொல்யூட் ஆகுது, வாட்டர் பொல்யூட் ஆகுது, இந்த மாதிரியான நிறைய ப்ராப்ளம்ஸ் வர ஆரம்பிச்சிது. இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம்ஸ் என்ன அப்படின்னா லேண்ட் டிகிரடேஷன், லேண்ட்ஸ்லைட்ஸு, சாயில் எரோஷன். அப்படின்னா இந்த காடுகள் வந்து இந்த நிலங்கள் வந்து பயன்பாட்டுக்கு இல்லாமல் அழிஞ்சிக்கிட்டே வருது, இயற்கை நிலங்கள்லாம் அழிஞ்சிட்டே வருது. அப்புறம்னா நிலச்சரிவு, லேண்ட்ஸ்லைட்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் மலைப்பகுதிகள்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா ரோட்வேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்படியே மலைகளை சுற்றி போட்டிருப்பாங்க. அப்போ அந்த மலையெல்லாம் பார்க்கணும் அப்படியே சரிவாக இருக்கும் இல்லையா. அப்போது அந்த இடத்துல வந்து மரங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த மரம் என்ன பண்ணோன்னா சரிவாக இருக்கக்கூடிய அந்த மலையோட மண் இருக்கு இல்லையா, அதை வந்து ரூட்ஸ், அந்த ட்ரீயோட ரூட்ஸ் போய் நல்லா டைட்டாக வந்து அதை பிடிச்சிட்ருக்கும். இப்போது ரோட் போகிறதுக்காக அந்த மரத்தை வெட்டிட்டாங்கன்னா அப்போது அந்த மவுண்டெயினோட சாயில் இருக்குது இல்லையா, அப்போ அது என்ன ஆகிடும்னா ரொம்ப லூஸ் ஆகிடும். இப்போ ஒரு பெரிய வெஹிக்கிள் வந்து தொடர்ந்து அதில் போயிட்டே இருந்துச்சுன்னா அப்போது வந்து அவங்களுக்கு அதிரும் இல்லையா, அந்த அதிர்வில் என்ன ஆகும், சடனாக பாறைகள்லாம் உடஞ்சி டக்குன்னு வந்து கீழே உருண்டு வந்து விடும். அப்போ அந்த சைடில் போகிற ஹியூமன்ஸ்க்கு, பீப்புளுக்கு, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்கு எல்லாத்துக்குமே என்ன ஆகும்னா ஒரு ஆபத்தாக வரும். சாயில் எரோஷன்ன்றது மண் அரிப்பு. இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா நிறைய வந்துட்டுருக்கு. யூ see the picture. இந்த பிக்சர்ஸ் பாருங்கள் நமக்கு எவ்வளோ கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு. ஒவ்வொரு பிக்சர்களோட அடுத்தடுத்த பிக்சர்லையுமே வந்து டெவலப்மெண்ட்ஸ் தெரியுது, அதோட லேண்ட் யூசஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கிறதும் நமக்கு தெரியுது. ஃபஸ்ட் பிக்சர் ஃபுல்லாக அக்ரிகல்ச்சருக்கு என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா அனிமல்ஸையும் அப்புறம் வந்து இந்த ஏர் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸையும் வந்து பயன்படுத்துகிறாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய பிக்சர் என்ன இருக்குது அப்படின்னா அனிமல்ஸும் இல்லை, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லை, டிராக்டர்ஸை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு டெவலப்மெண்ட், ஆனால் வந்து ஒரு சோஷியலில் இருக்கக்கூடிய ஒரு இன்டர் கனெக்ஷனில் வந்து இது ஒரு ஃபெயிலியர். சரியா, அடுத்து வீடுகள் என்னவா இருக்குது அப்படின்னா வேறு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீடாக என்ன ஆயிருக்குன்னா
மாறி இருக்கு. நெக்ஸ்ட் பிக்சர் போங்க. இதோட லேண்ட் யூசேஜில் எங்கேயோ ஒரு இடத்துல தான் என்ன பண்ணுது, ட்ரீஸ் வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தெரியுது. மற்ற இடம்லாம் என்ன இருக்குது, பில்டிங்ஸ் இருக்குது, வெஹிக்கிள்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். உங்களுக்கு ட்ரீஸுன்றதே ரொம்ப ரேராக இருக்குது. அது ஒரு பார்க் மாதிரி இருக்கிறதுனால சும்மா நேம் சேக்குக்கு ஒரு ட்ரீ இருக்குது இல்லையா. அப்போது இந்த அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, லேண்ட் யூஸ் மாறிடுச்சு. அப்போ லேண்ட் டிகிரடேஷன் ஆகிடுச்சு, நிறைய பில்டிங்ஸ் வந்துடுச்சு. அதனால் சோஷியல்லையும் நிறைய என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம சமூகத்துக்குள்ளேயும் நிறைய ப்ராப்ளம்ஸும் வந்துடுச்சு. ஓகே, இந்த பீப்புளோட நீட்ஸ்க்காக வந்து இயற்கை அழிக்கிறதுன்றது ரொம்ப தவறான விஷயம். இயற்கையோட சேர்ந்து ஒன்றி வாழ என்ன பண்ணணும் அப்படின்னா பழகிக்கணும். Okay students, I hope everyone understands this lesson. We see the next topics in the next video. Thank you.